இயேசு மனிதத்தை போதித்தவர். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ போதனைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாய் இறைவனை நேசி, தன்னைப் போல பிற மனிதனையும் நேசி எனும் இரண்டே வரிகளில் அடக்கியவர். கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு மட்டுமே. அன்பை போதிக்காத அல்லது அன்புக்கு எதிரான எந்த கிறிஸ்தவ போதனையையும் நீங்கள் நிராகரிக்கலாம். இயேசு கோபித்துக் கொள்ள மாட்டார். ஆறாவது, முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது அப்படின்னா அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் ஆற்றி முடித்து ஆண்டவர் கைகளிலே கொடுத்தார், அன்போடு கொடுத்தார். ஆண்டவரே, இப்படி சித்தம் நிறைவேற்றி நான் முடித்து விட்டேன். என்ன சித்தம்? எல்லாரும் உம்மை நேசிக்கணும், எல்லாரும் உம்மை பார்க்கணும், எல்லாரும் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தம். அதை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். எல்லாரும் ஒரு காலத்தில் டாக்டர், மருத்துவர் மருத்துவர் என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு ராஜா ஓடினான், அப்படிதான் அவன் வைத்தியரை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. அதே மாதிரி எல்லாரும் வைத்தியரை தேடி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யாரை தேடுறாங்க? இயேசுவின் நாமம் போதும் குணமாக்க. எவ்வளவு பெரிய டிரான்சிஷன்! கடன் வந்துருச்சுன்னா எவன் கடன் கொடுப்பான் தேடி ஓடிக்கொண்டிருந்தாங்க. இப்போ ஜெபம் பண்ணா ஆண்டவர் வானத்தின் பரலோகத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வடிகளையும் பண தேவைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்றி நான் முடித்தேன். என்ன தேவையோ மனுஷனை பார்க்காத தேவனை பாரு, உன்னை எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்ற வார்த்தையை உள்ளடக்கி அவர் சொல்கிறார், எல்லாம் நிறைவேற்றி முடிச்சேன், நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன்பா. அந்த காரியத்தை நான் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். இப்போ என் பிள்ளைகள் எது கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று சொன்னார். நிறைவேற்றி முடித்தார். உங்கள் வாழ்க்கையில கூட நிறைவேற்றப்படாதிருக்கிற, முடிக்கப்படாதிருக்கிற எல்லா காரியங்களையும் இன்று நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எந்த காரியத்தை தடைப்பட்டிருக்கிறதோ, முடியாமல் இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற என் தேவன் இருக்கிறார். ஓ இயேசு உமதன்பு எத்தனை